வணக்கம். ஒருத்தருக்கு ஆயுள் எந்த அளவுக்கு தீர்க்கமா இருப்பாங்கன்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். சிம்பிளான விதிகள் தான். ஜாதகப்படியும், கைரேகைப்படியும் உங்களுக்கு விளக்கப் போறேன். ஜாதகம், கைரேகை பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி. இப்போ கைரேகைப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க கைரேகையில இந்த ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்ல மணிக்கட்டு வரைக்கும் வரக்கூடிய அமைப்புல அந்த மணிக்கட்டுலயே உங்களுக்கு எத்தனை கோடு இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாரி ஆயில் ரேகை நல்ல ஒரு கேவ் ஷேப்ல வந்துட்டாலே, இவங்களும் தீர்க்காயுளா இருப்பாங்க. கூடவே பார்க்கும்போது சனீஸ்வரன் மேலேயே நம்ம கம்பேர் பண்ணணும். சனீஸ்வரன் மேடு பள்ளமா இருக்கா, உப்பலா இருக்கான்னு பார்க்கணும். இவரோட கைரேகையில சனீஸ்வரன் மேடு நல்லாவே இருக்கு. அந்த சனீஸ்வரன் மேட்லயும் இந்த மாரி ஒரு கோடுகள் மேல் நோக்கின கோடுகளா இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ நீங்க எந்த லக்னம் வேணா இருக்கலாம். சனீஸ்வரன் தான் ஆயுள் காரகன். அதே மாரி 8ஆம் இடம் சொல்லக்கூடியது ஆயுள் பாவகம். உதாரணத்துக்கு நீங்க ரிஷப லக்னத்தில பிறந்திருக்கீங்க. அந்த ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி சொல்லக்கூடியவன் குரு. அந்த குரு சொல்லக்கூடியவங்க உச்சம் பெற்றோ, ஆட்சி பெற்றோ அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப 8ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் 8ஆம் இடத்துல இருந்துட்டாலே நீங்க ஆயுள் தீர்க்கம் சொல்லக்கூடிய இந்த மாரி அமைப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தில எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சீரா வாழ்வாங்க. அவங்க நடமாட்டத்திலேயே அவங்க பயணிப்பாங்க. அப்போ உங்க லக்னம் என்னன்னு பாருங்க. அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய பாவமும், சனீஸ்வரனும் என்ன மாரி அமைப்பில இருக்கிறாங்கன்னு பாருங்க. பொதுவா பார்க்கும்போது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வரன் எந்த லக்னமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலே ஆயுள் தீர்க்கம் சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி என்ன பொசிஷன்ல இருக்கிறான்னு பொறுத்து அது மாறலாம்.